தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது சூசியம்மாள் இவருடைய ஆன்மீக பாட்டிக்காகவும், ஜே கோயில்ராஜ், கே ஜார்ஜ் ஜேசுதுரை இவர்களுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், மிஸ்டர் ஜான் பிரான்சிஸ் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், திருமதி எம்எல் துரைராஜ், மாஸ்டர் லெஸ்டர்லி வில்லியம் இவர்களுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், நேற்று தன்னுடைய 1ஆம் ஆண்டு நினைவு நாளில் வாழும் அருள்மேரி மைக்கேல் அவர்களுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், கோவிட்-19 பெருந்தொற்றினால் பாதிக்கப்பட்டு இறந்து போன அனைவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்தரிக்கிறிஸ்தல ஆன்மாக்கள் மற்றும் ஆசில்லா குழந்தைகளுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இறைவன் இவர்கள் செய்த குற்றம் குறைகளை எல்லாம் பாராமல் வான இன்பத்தை அளித்தருளும்படியாக இந்த திருப்பலியிலே இவர்களுக்காக சிறப்பாக மன்றாடுவோம். மேலும் இந்த திருப்பலியானது ரொசாரியோ குடும்பத்தினர் நினைத்த காரியம் அனுகூலமாக வேண்டும் என்ற சிறப்பு கருத்துக்காகவும், தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடும் ரூபி ஜெசிந்தாவை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற சிறப்பு கருத்துக்காகவும், ஈதன் விரைவில் நற்சுகம் அடைய வேண்டும் என்ற சிறப்பு கருத்துக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலும் இந்த திருப்பலியானது ஜோஷுவா ஃபு எம்எச் யாங் இவர்களுடைய தனிப்பட்ட கருத்துகள் நிறைவேறும்படியாகவும், கோவிட்-19 பெருந்தொற்றினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருப்பவர்களுக்கு இறைவன் நல்ல உடல் உள்ள சுகத்தை தர வேண்டும் என்ற சிறப்பு கருத்துக்காகவும், சிங்கப்பூரில் பணிபுரியக்கூடிய அனைத்து வெளிநாட்டு ஊழியர்களையும் இறைவன் அபரிமிதமாக ஆசீர்வதித்து அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகத்தை தர வேண்டும் என்ற சிறப்பு கருத்துக்காகவும் இந்த திருப்பலியிலே சிறப்பாக மன்றாடுவோம். மேலும் இந்த திருப்பலியானது மைக்கேல் சாமி, லூய் சாமியார் இவருடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றியதலாகவும் நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலும் நம்முடைய இந்த திருப்பலியை நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் விண்ணப்பங்களுக்காகவும் இறைவன் நம்முடைய குடும்பங்களுக்கு செய்து வரும் எல்லா நன்மைகளுக்கும் நன்றியதலாகவும் கண்களை மூடி மௌனமாக இந்த பலியை ஒப்புக் கொடுப்போம். திருப்பலி ஒப்புக் கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் இவைகளையெல்லாம் நினைத்து பார்த்து மனம் வருந்தி இறைவனிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன் மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேலிரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர்.
தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, எல்லாவற்றுக்கும் மேலாக மன்னிப்பு அளிப்பதிலும் இரக்கம் காட்டுவதிலும் நீர் எல்லாம் வல்லவர் என வெளிப்படுத்துகின்றீர். இவ்வாறு உமது அருளை எங்கள் மீது நிறைவாக பொழிவதால் நாங்கள் உம் வாக்குறுதிகளை ஆர்வமுடன் நாடி விண்ணக நலன்களில் பங்கு பெற செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். அனைவருமே இறைவாக்கினராகும்படி ஆண்டவர் அவர்களுக்கு தம் ஆவியை அளிப்பது எத்துணை சிறப்பு. எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 25 முதல் 29 வரை. அந்நாட்களில் ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து மோசேயோடு பேசினார். அவரில் இருந்த ஆவியில் கொஞ்சம் எடுத்து 70 மூப்பருக்கு அளித்தார். ஆவி அவர்கள் மேல் இறங்கவே அவர்கள் இறைவாக்கு உரைத்தனர். அதன் பின்னர் அவர்கள் அப்படி செய்யவில்லை. 2 மனிதர் பாளையத்திலேயே தங்கிவிட்டனர். ஒருவன் பெயர் எல்தாது, மற்றவர் பெயர் மேதாது. அவர்கள் மீதும் ஆவி இறங்கியது. பதிவு செய்யப்பட்டவர்களில் இவர்களும் உண்டு. ஆனால் அவர்கள் கூடாரத்திற்கு சென்றிருக்கவில்லை. ஆகவே அவர்கள் பாளையத்திலேயே இறைவாக்கு உரைத்தனர். ஓர் இளைஞன் ஓடி வந்து மோசேயிடம், எல்தாதும் மேதாதும் பாளையத்தில் இறைவாக்கு உரைக்கின்றனர் என்று சொன்னான். உடனே தேர்ந்தெடுக்கப்பட்டோரில் ஒருவரும் மோசேயின் ஊழியரும் நூனின் மைந்தருமான யோசுவா, மோசே, என் தலைவரை அவர்களை தடுத்து நிறுத்தும் என்றார். ஆனால் மோசே அவரிடம், என்னை முன்னிட்டு நீ பொறாமைப்படுகிறாயா? ஆண்டவரின் மக்கள் அனைவருமே இறைவாக்கினராகும்படி ஆண்டவர் அவர்களுக்கு தம் ஆவியை அளிப்பது எத்துணை சிறப்பு என்றார். பின் மோசேயும் இஸ்ரேலின் மூப்பரும் பாளையத்துக்கு திரும்பினர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பகத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது. ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது எந்நாளும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. பல்லவி. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விக்கின்றன. அவற்றால் அடியேன் எச்சரிக்கப்படுகின்றேன். அவற்றை கடைப்பிடிப்போருக்கு மிகுந்த பரிசுண்டு. தன் தவறுகளை உணர்ந்து கொள்பவர் யார்தாம்? என் அறியா பிழைக்காக என்னை மன்னியும். பல்லவி. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆணவ மிக்கோரிடமிருந்து உம் அடியானை காத்தருளும். அவர்கள் என்னை ஆட்டி படைக்காதிருக்கட்டும். அப்பொழுது நான் மாசற்று இருப்பேன், பெரும் பிழை எதையும் செய்யாது இருப்பேன். பல்லவி. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விக்கின்றன. இரண்டாம் வாசகம். உங்கள் செல்வம் மக்கி போயிற்று. திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 வரை. செல்வர்களே, சற்று கேளுங்கள். உங்களுக்கு வரப்போகும் இழிநிலையை நினைத்து அலறி அழுங்கள். உங்கள் செல்வம் மக்கி போயிற்று. உங்கள் ஆடைகள் பூச்சிகளினால் அரிக்கப்பட்டு விட்டன. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துரு பிடித்து விட்டன. அந்த துருவே உங்களுக்கு எதிர் சான்றாக இருக்கும். அது நெருப்பு போல உங்கள் சதையை அழித்துவிடும். இந்த இறுதி நாள்களில் செல்வத்தை குவித்து வைத்திருக்கின்றீர்களே, உங்கள் வயலின் அறுவடை செய்த வேலையாள்களுக்கு உரிய கூலியை பிடித்து கொண்டீர்கள். அது கூக்குரல் இடுகிறது. அறுவடை செய்தவர்களின் கூக்குரல் படைகளின் ஆண்டவருடைய செவிக்கு எட்டியுள்ளது. இவ்வுலகில் ஆடம்பரமாகவும் இன்பமாகவும் வாழ்ந்தீர்கள். கொல்லப்படும் நாளுக்காக உங்கள் உள்ளங்களை கொழுக்க வைத்தீர்கள். நேர்மையானவரை குற்றவாளி என தீர்ப்பளித்து கொலை செய்தீர்கள். ஆனால் அவர் உங்களை எதிர்த்து நிற்கவில்லை.
இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் எழுந்து நிற்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, உமது வார்த்தையே உண்மை. உண்மையினால் எங்களை உமக்கு அர்ப்பணம் ஆக்கியருளும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் யோவான் இயேசுவிடம், போதகரே, ஒருவர் உமது பெயரால் பேய்களை ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம், ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார். அதற்கு இயேசு கூறியது, தடுக்க வேண்டாம், ஏனெனில் என் பெயரால் வல்ல செயல் புரிபவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச மாட்டார், ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார். நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியோரில் எவரையாவது பாவத்தில் விழ செய்வருடைய கழுத்தில் ஓர் எந்திர கல்லை கட்டி கடலில் தள்ளிவிடுவதே அவர்களுக்கு நல்லது. உங்கள் கை உங்களை பாவத்தில் விழ செய்தால் அதை வெட்டிவிடுங்கள். நீங்கள் இரு கை உடையவராய் அணையாத நெருப்புள்ள நரகத்துக்கு தள்ளப்படுவதை விட கை ஊனமுற்றவராய் நிலைவாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கால் உங்களை பாவத்தில் விழ செய்தால் அதை வெட்டிவிடுங்கள். நீங்கள் இரு கால் உடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட கால் ஊனமுற்றவராய் வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கண் உங்களை பாவத்தில் விழ செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள். நீங்கள் இரு கண் உடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட ஒற்றை கண்ணராய் இறையாட்சிக்கு உட்படுவது உங்களுக்கு நல்லது. நரகத்திலோ அவர்களை தின்னும் புழு சாகாது, நெருப்பும் அவியாது என்றார். இது கிறிஸ்து இன்று நமக்கு வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு முதல் வாசகம் எண்ணிக்கை நூலிலிருந்து நம்ம வாசிக்க கேட்டோம். இந்த நூல் எதை குறித்து பேசுகிறது அப்படின்னா, இஸ்ரேல் மக்கள் மோவாபு பாலைநிலத்தில் பயணம் செய்தார்கள். அந்த பயணத்தின் போது நடந்த நிகழ்வுகளை தான் இந்த நூலானது நமக்கு எடுத்து காட்டுகிறது. இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்குறோம், அதாவது இதற்கு முந்தைய பகுதியெல்லாம் பார்ப்போம். மோயிசன் கடவுளிடத்தில் 11 முறையிடல்கள் வைக்கிறார். என்னது, இந்த மக்கள் வழங்கா கழுத்துடைய மக்கள், எப்போ பார்த்தாலும் முணுமுணுக்கிறாங்க, போராடுறாங்க, கெட்ட கெட்ட வார்த்தையாக பேசுகிறாங்க, இப்படிலாம் சொல்லி ஒரு 11 முறையிடல்களை வைக்கிறார். அப்போ கடவுள் அதனுடைய முடிவில் என்ன சொல்கிறாரு, என்னுடைய கைவன்மை மோசையின் மீதும் மக்கள் மீதும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறார். ஏன்னா அவருக்கும் வயசாகிட்டு இருக்கு, செய்ய முடியல. அப்படிங்கிறதுனால என்ன சொல்யூஷன், உன்னுடைய பணியை சுமையை சுமப்பதற்கு ஒரு 70 பேரை நியமிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த 70 பேரின் மீதும் ஆவியானது இறங்கி வருகிறது. இனிமேல் அவர்கள் மோசையினுடைய பணியை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், சுமையை தாங்கிக் கொள்வார்கள், உடன் பணியாளர்களாக அவர்களும் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி முதல் பகுதி. இரண்டாவது பகுதியில் பார்க்குறோம், ஒருத்தன் முடியாதுன்னு சொல்கிறான். இங்கே சந்திப்பு கூடாரத்தில் இல்லை, வீட்டில் 2 பேர் இருந்தாங்க, திடீர்னு பார்த்து இறைவாக்கி உரைக்கிறாங்க. அவன் பேர் மேதாது எல்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பொழுது யோசுவா சொல்கிறார், அவர்களை அழித்து விடட்டுமா அப்படின்ட்டு. அதுக்கு மோசே என்ன பண்ணுறாரு, அது அவருடைய தாராள உள்ளத்தை காட்டுகிறது. ஏன்னா கடவுளுடைய திட்டம் என்பது நம்ம மனித குறுக்கிடல் எல்லாம் கிடையாது. அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நாமெல்லாம் காலத்திற்கும் நேரத்திற்கும் கட்டுப்பட்டவர்கள், நம்முடைய செயல்கள் வார்த்தைகள் எல்லாமே காலத்தோடும் நேரத்தோடும் தொடர்புடையது, அதுக்கு மேலே போக முடியாது. ஆனால் கடவுள் அப்படி அல்ல, காலம் கடந்தவர் நேரம் கடந்தவர். அப்படிப்பட்ட கடவுள் என்ன பண்ணுறார் ஏது பண்ணுறாரு நமக்கு தெரியாது இல்லைங்களா. அதனால இதுதான் கடவுளுடைய திட்டம் அப்படின்னு சொல்லி மோசே தாராள உள்ளத்தோடு அவர்களையும் ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். இதே போன்ற ஒரு நிலையைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நம்ம வாசிக்க கேட்டோம். நற்செய்தி வாசகத்தில் பார்க்குறோம், திருத்தூதர் யோவான் இயேசுவிடம் சொல்கிறார், நம்ம கூட்டத்தில் சாராதவன் நோயெல்லாம் விரட்டிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு இயேசு என்ன பண்ணுறாரு, 2 சொல்யூஷன் தான் கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாரு, எனக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதே போன்று என் பெயரால் வல்ல செயல் புரிபவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச மாட்டார் அப்படின்னு சொல்லி அந்த மேட்டரை முடிச்சிடறார். இதிலிருந்து நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா, மனித மனம் எப்போதுமே ஒப்பீடு செய்வதை விரும்பி கொண்டிருக்கிறது. எல்லாருமே ஒப்பீடு செய்வோம். உதாரணத்துக்கு எடுத்துகிட்டோன்னு வச்சிங்களேன்,
நான் வரதுக்கு முன்னாடி எந்த ஒரு பங்காக இருந்தாலும் அந்த சாமியார் அப்படி இருந்தார், இப்படி சாமியார் இப்படி இருந்தார் இருப்பாங்க. நான் வந்ததுக்கு வேறு இப்படி இருக்கிறா இருப்பாங்க. நான் போனதுக்கு அப்புறமா அடுத்த சாமியார் இதேமாரி தான் சொல்லுவாங்க. ஒரு அந்த முதல் பங்கு சாமியாரை போகும்போது எனக்கு தெரியும், அந்த ஃபாதரை பற்றி நல்லாவே தெரியும். உங்களுக்கு தெரியுமா ஃபாதர், அவர் அப்படி காசு கொடுத்தார், இப்படி காசு வருமானமே இல்லை எப்படா கொடுத்துருப்பாரு பங்கில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று சிந்திச்சு பார்க்கணும். ஒரு இதை சிந்திச்சு பார்க்கணும், ஒப்பீடு செய்வது அப்படிங்கிறது. நாங்களாம் சாமியார் ஆகிருக்கிறோம், இது எனக்காக சொல்லலை, எல்லாருக்குமாவே சொல்கிறேன். சாமியார் ஆகிருக்கிறோம், நம்ம என்ன பண்ணுறோம், எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது? ஒரு சாமியார் வந்தாருன்னா கோயில் கட்டணும், அது கட்டணும், இது கட்டணும். அது ஒரு இன்ஜினியர் கூட கட்டிடுவான். ஒரு இன்ஜினியர் கூட கட்டிடுவான். அதே போல் பள்ளிக்கூடத்தில் நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கணும், யார் வேணாலும் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கலாம். அந்த அட்மினிஸ்ட்ரேட்டரோ இன்ஜினியரோ டாக்டரோ அனாயிண்டிங் கொடுக்க முடியுமா? நோயில் பூசல் கொடுக்க முடியுமா? முடியாது. அது எங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த பணி. அந்த ஆன்மீக கடன்களை தான் நிறைவேற்ற வேண்டும். இப்படி ஒப்பீடு செய்யும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவர்களால் தங்களுடைய செயல்களை செய்ய முடியாது. பவுலடியார் சொல்வார், ஆவியின் கனிகள் பல வகை அப்படின்னு சொல்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வகையாக தான் கொடுப்பார். நம்முடைய கைகளில் கூட என்னது 5 விரலும் சேமா இல்லை, வெவ்வேறாக இருக்கிறது. அதே போல் சிங்கப்பூரில் கூட என்ன பேசிட்டு இருக்கோம், நம்ம நிறத்தால் மொழியால் வேறுபட்டு இருந்தாலும் ஒன்றாக இருக்கிறோம் அப்படின்னு சிங்கப்பூரில் சொல்லிட்டு இருக்கிறோம். இப்படி வேற்றுமையில் ஒற்றுமை என்பது மிகவும் அழகானது. வேற்றுமையில் இப்போ எங்கே பார்த்தாலும் ஒரே கலராக பூ இருந்தால் அப்படி இருக்கும். ஆல்டரில் வச்சாங்கன்னு வச்சிங்களேன், ஒரே கலராக பார்க்க முடியுமா? முடியாது. ஆனால் அழகழகாக வெவ்வேறு கலரில் வைக்கும்போது எப்படி இருக்கும்? மிகவும் அழகாக இருக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒப்பீடு செய்கிறோம். முதல் வாசகத்திலையும் நற்செய்தி வாசகத்திலையும் ஒப்பீடு. ஐயோயோ, நாங்கள் இயேசுவுடைய சீடர்கள், நாங்கள் செய்ய வேண்டிய புதுமையெல்லாம் அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்களே அப்படின்னு ஒப்பீடு வரும்போது தான் என்ன ஆகுது, அங்கே பிரச்சனை உண்டாகிறது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அந்த ஒப்பீடு செய்கின்ற பொழுது நம்ம என்ன செய்கிறோம், நம்மிடம் இருக்கக்கூடிய நல்ல நல்ல குணங்கள், அதாவது என்னகிட்டையும் இருக்கும் நல்ல நல்ல குணங்கள், செயல்கள் இருக்கும், பொருள்கள்லாம் இருக்கும். அப்படி இருக்கும்போது அடுத்தவங்களுக்கு கிடச்சிட்டுங்கும் போது ஐயோயோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், நம்ம ஒப்பீடு செய்வோம். ஒரு சிலர் கோயிலுக்கு வருவாங்க, தினமும் வருவாங்க, பூசை அட்டன் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வரமாட்டாங்க. உடனே என்ன பண்ணுறோம், ஒப்பீடு செய்வோம். என்ன செய்வோம், நான் நல்லா இல்லை, அவன் நல்லா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மனித மனமானது ஒப்பீடு செய்வதை விரும்பி கொண்டிருக்கிறது. இந்த ஒப்பீடு செய்வது எதற்கு வழிவகுக்கிறது அப்படின்னா, வன்முறை அப்படிங்கிற உணர்வுக்கு வழிவகுக்கிறது. உடனே என்ன பண்ணுறாரு யோசுவா, என்ன சொல்கிறார், அவர்களை அழித்து விடவா அப்படின்னு கேட்குறாரு. பொறாமை உண்டாக்குகிறது. இந்த பொறாமை உணர்வானது வன்முறையை உண்டு பண்ணுகிறது. இவருன்னு சொல்கிறார், யோவான்னு சொல்கிறாரு, ஆண்டவரே நமக்கு எதிராக பேசுகிறாங்க, அவங்களை அழித்து விடணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நம்முடைய மனித மனம் ஒப்பீடு செய்கிறது, அது பொறாமை உணர்வாக மாறுகிறது. அந்த பொறாமை உணர்வானது வன்முறையாக, எந்த அளவிற்கு வன்முறை, அழிக்கக்கூடிய அளவிற்கு கூட வன்முறை உணர்வாக மாறி போகிறது. இப்படிப்பட்ட அந்த உணர்வுகள் நம்மிடம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இன்றைய நற்செய்தி வாசகமும் முதல் வாசகமும் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதனால் ஆவியினுடைய வரங்கள், நேற்று கூட உறுதி பூசல் கொடுத்தோம். நம்ம பங்கை சார்ந்த 10 பிள்ளைகளுக்கு உறுதி பூசல் கொடுத்தோம். அப்போ பங்கு தந்தையவர்கள் கூட அதான் சொன்னாங்க, ஆவியினுடைய வரங்கள் கூட எல்லாருக்குமே பொழியப்பட்டிருக்கிறது. ஆனால் வேறு வேறுவாக இருக்கும். ஆனால் ஒன்று சேர்ந்து வருகின்ற பொழுதுதான் அதற்கு ஒரு அழகு தன்மையானது இருக்கிறதுன்னு பார்க்குறோம். ஒரு சிலர் நல்லா பாடுவாங்க, ஒரு சிலர் நல்லா பேசுவாங்க, ஒரு சிலர் நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. இன்றைக்கி நம்மிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தவறு என்னன்னு வச்சிங்களேன், பக்கத்து வீட்டில் ஒரு பிள்ளை நல்லா பாடிச்சுன்னு வச்சிங்களேன், நம்ம பிள்ளையும் பாடணும்னு ஆசைப்படுவோம். ஆனால் அந்த பிள்ளைக்கு என்ன, நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன விருப்பம், எதில் ஆசை, அதெல்லாம் நம்ம இது பண்ணுறது கிடையாது. ஒப்பீடு. அந்த பிள்ளை படித்து நல்லா மார்க் வாங்கும், இவன் நல்லா ஆர்டிஸ்ட்டாக இருப்பான், அது நமக்கு தெரியாது, கண்ணை மறைச்சிரும். ஒப்பிடும் தன்மை நம்முடைய பிள்ளைங்கள்ட்ட இருக்கக்கூடிய திறமையை கூட மறைத்து விடுவதை நம்ம பார்க்குறோம். அதனால் எதை செய்யணும், திறந்த மனதோடு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைய 2ஆம் வாசகத்தில் வாசி கேட்டோம், யாக்கோபு, திருத்தூதர் யாக்கோபு அவர்களுடைய சபையில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னா, ஏற்றத்தாழ்வு. என்ன ஏற்றத்தாழ்வு, ஏழை பணக்காரன், அது மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வு. கடவுளுடைய படைப்பில் அப்படி இல்லை. அதனால் ஏழை பணக்காரன், ஒரு இப்போ பூசைக்கு வராங்கன்னு வச்சிங்களேன், வருகின்ற பொழுது பணக்காரன் எல்லாம் இது பண்ணுறது, ஏழைகளை கண்டுக்கலாமல் விட்டுறது. இப்படிப்பட்ட அந்த ஏற்றத்தாழ்வுகளையெல்லாம் என்ன பண்ணுறாரு, இன்றைய 2ஆம் வாசகத்தில் சாடுவதை நம்ம பார்க்குறோம். அவர் என்ன சொல்கிறாரு, செல்வம் சேர்க்கக்கூடாது அப்படிலாம் சொல்லலை. இன்றைய 2ஆம் வாசகத்தில் செல்வம் சேர்க்கக்கூடாது, செல்வம் தீயது அப்படிலாம் சொல்லலை. அநீதியான முறையில் செல்வம் சேர்க்கக்கூடாது, வயலில் வேலைக்கு வரவங்க வயிற்றில் அடிக்கக்கூடாது, இல்லை கூலி கொடுக்காம இருக்கு, அதை சாடுகிறார். அநீதியான முறையில் செல்வம் சேர்ப்பது தவறு. என்ன காரணம், அந்த காலகட்டத்தில் இப்போ இன்றைக்கெல்லாம் பேங்க் இருக்குது, டக்குன்னு இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிடுறோம். அப்போல்லாம் என்னது, வீட்டில் தான் சேர்த்து வச்சுருப்பாங்க. அப்படி சேர்த்து வைத்த செல்வத்திற்கு எதிரிகளாக கருதப்பட்டது என்னன்னா, இயற்கை சீற்றங்கள், வெள்ளம், பெருமழை வந்தால், பூகம்பம் வந்தால் அவ்வளோதான் காலியாக போயிடும்.
அதே போல் வீட்டில் பணம் சேர்த்து வச்சுருந்தாங்கன்னா அது பூச்சியும் இயேசுவே சொல்லியிருக்காருல, பூச்சியும் துருவும் அழித்து விடும் அப்படின்னு சொல்லுவார்ல, அதுபோல் அழிந்து போகக்கூடிய அந்த செல்வத்திற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கின்றோமே தவிர ஒரு ஆன்மாவிற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க தவறுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாவதாக ரொம்ப சொல்கிறார் பாருங்க. திருப்பாடலில் கூட நம்ம வாசிப்போம், திக்கற்றவன் கூவி அழைக்க ஆண்டவன் அவருடைய குரலை கேட்டருளினான்ட்டு. நம்முடைய ஆண்டவர், நம்முடைய கடவுள் கூக்குரிடக்கூடிய குரலை கேட்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். அவன் வயிறு எரிஞ்சு போய் என்ன பண்ணுறான், ஆண்டவரை பார்த்து முறையிட்டால் அந்த ஆண்டவர் கட்டாயம் என்ன செய்வார், அவனுடைய குரலை கேட்பார். அப்படிப்பட்ட கடவுளாக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு இன்றைய 2ஆம் வாசகத்தில். அதனால் நம்முடைய ஏற்றத்தாழ்வுகள் என்பது இருக்கக்கூடாது. திறமைகள் வெவ்வேறாக இருக்கலாம், ஆனால் அனைத்து திறமைகளும் ஒன்று சேரும்போது தான் பியூட்டியாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் இல்லைங்களா? அதனால் எல்லா அனைத்து வாசகங்களும் நம்மிடம் சொல்வது இயேசுடைய நாமத்தை கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி தாங்கி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நம்முடைய மத்தியில் வேறுபாடுகள் இருந்தாலும் அது ஒற்றுமை நோக்கி செல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகிறேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளென்றும் கடவுளாக, ஒளியினின்றும் ஒளியாக, உண்மை கடவுளென்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியினால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையிலே அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வரவிருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவியராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகிறேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கிறேன். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கடவுள் நமக்கு செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்திட்ட ஒன்று கூடியுள்ள நாம் அவரை மன்றாடுவோம். அவரது திருவுளத்துக்கு ஏற்றபடி நம் மன்றாட்டுகள் அமைய வேண்டுவோமாக. விண்ணக தந்தையே, எம் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் தங்கள் அழைப்பின் மேன்மையை உணர்ந்து உம் திரு அவையை வளப்படுத்தி மக்களை வழிநடத்த உம் வல்லமையை அருள வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒளியின் பாதையில் எம்மை நடக்க அழைப்பவரே எம் இறைவா, இருளுக்குரிய தீச்செயல்களையும் இவ்வுலக இச்சை காரணமான தவறுகளையும் விட்டு விலகி நற்பண்புகளை கொண்டு ஒளியின் பாதையில் நடக்க உமதருள் வேண்டி இறைவாமை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையின் ஊற்றே எம் இறைவா, எம் பொருளாதாரம் ஏற்றம் பெறவும், குடும்ப பொருளாதார நிலை முன்னேறவும், நோய் தொற்று குறைந்து மக்களின் இயல்பு வாழ்வு திரும்பவும், குடும்பத்தில் மகிழ்ச்சி அமைதி பெருகவும், பிறருடைய வேதனை துன்பங்களில் தாராள மனதுடன் உதவிகள் செய்து வாழ வரமுருள வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மருத்துவருக்கெல்லாம் மருத்துவராம் எம் இறைவா, விரைவில் இந்த தொற்று நோய் முழுமையாக நீங்கிடவும், அனைவரும் விரைவில் குணமடையவும், மரணம் அடைந்தவர்களின் குடும்பங்கள் ஆறுதல் அடையவும், நோய்க்கு எதிராக போராடும் மருத்துவ உலகம் அதில் வெற்றி பெறவும் உமது அருளை பொழிய வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்மை இறைஞ்சி மன்றாடும் திரு அவையின் மன்றாட்டுகள் உம் திருமுன் உகந்தனவாகுக. எங்கள் தகுதியில் நம்பிக்கை கொள்ளாமல் உமது இரக்கத்தை முன்னிட்டு எங்கள் மன்றாட்டுகளை கேட்டருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
தந்திட்ட பொருட்கள் யாரும் எடுத்து தந்தோம் தந்தாயேற்றிடுவாய். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாயேற்றிடுவாய். வழங்கிட கனியோ உணவோ இன்றி பாடிடும் வறியோர் பலர் இறைவா. வழங்கிட கனியோ உணவோ இன்றி பாடிடும் வறியோர் பலர் இறைவா. பெரும் விழி நீர் வியர்வை வேதனை அன்றி வேறேதும் இல்லா நிலையிறைவா. அன்புமிக்க சகோதர சகோதரிகள், என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கை நின்று பலியேற்றுக் கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, நாங்கள் அளிக்கும் இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாக மாறிட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது ஆசி அனைத்தின் ஊற்று எங்களுக்கு திறக்கப்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். அழிவுக்கு உரிய மனிதருக்கு உமது இறை இயல்பின் ஆதரவை அளிக்கின்றீர். மேலும் மனிதனின் சாகும் தன்மையை பிணிபோக்கு மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அழிவுற்றோமோ அவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பு அருளுகின்றீர். இவை அனைத்தாலும் அளவற்ற மாட்சி உமைக்கு உரியது என்பதை உணர்கின்றோம். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உமது திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் வில்லியம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர் தொழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும்
நம்முடைய குடும்பங்கள் இறந்து போனவர்களையும் யாரும் இனியாத ஆன்மாக்கள் நினைத்து பார்த்து அவர்களுக்காக மன்றாடுவோம். இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமுறல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் சேர்ந்து துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் உறவின் வாழ்த்துக்களை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நான் உட்கொள்ளும் திருவுடலும் திரு ரத்தமும் என்னை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் மது பரிவிரக்கத்தால் என் உள்ளத்தையும் உடலையும் காத்திடும் மறுமருந்தாக்கிட அருள் புரியும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்க வந்த அன்பு ஆண்டவர். இவர் தருகின்ற விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் எழுத்தில் இருந்தால் நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உன்
மனப்படியிடுவோம். அனைவரும் சேர்ந்து சொல்வோம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு இரத்தமே என்னை எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகையிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையினில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களும் எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமேன். அனைவரும் எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறு நிகழ்வு எங்கள் மனதையும் உடலையும் சீர்படுத்துவதாக. நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை அறிவிப்பதால் அவருடன் இணைந்து அவருடைய மாட்சியில் பங்கேற்பவர்களாக இருப்போமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் சமாதானத்திலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் அமருவோம். So a very good morning to all of you. First we want to, as a parish of Our Lady of Lourdes, we want to thank our dearest father, Father Nitya Sagaya Raj, for being here in our parish for so many years and giving us all that he has of his abilities, of his energy to this church, especially to the Indian community. And not only just a 9:30 group of people, wonderful people like you, but also bringing all the TWAS people here to church during the Sunday evening masses before the COVID, where people gather and to see all of them eating together as a family. So we want to thank God for the gift of Father Nitya, for being so caring to our parish. We will be very sad if he, when he leaves on Tuesday, 29th, and although we can't see him at the airport because of the virus and all these things that is happening around the world, we want to wish him the best because his bishop has called him. Actually, it should be last year, but because of the COVID again, or rather the virus, so we want to, so this year the bishop said it's come back immediately within a month, and so we'll have another priest coming. And we thank Father Nitya for all his work for our parish, especially for the Indian community and also for the bigger community, the English speaking and all that, for going to the hospitals, touching the hearts of many people. So thank you, Father. Thank you very much for being with us. We wish you the best, safe journey back home, and we thank you for all the good work that you have done here in our parish. We know that God will bless you in your new work, or rather your old work in India, and may God bless you. As a sign of our respect, we want to give you something very special. Please. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் அதாவது சொன்னாங்க, நான் வந்து இருந்தது ரொம்ப ஆண்டுகள்லாம் இல்லை, 5 ஆண்டுகள் 4 மாதங்கள். இந்த 5 ஆண்டுகள் 4 மாதங்கள் என்னால் என்ன செய்ய முடியுமோ அதான் செஞ்சேன். அப்படி செய்வதற்கு என்ன காரணம்னா, ஒரு சுதந்திரம் வேணும் இல்லைங்களா? இதை செய்யணும்னு செய்யும்போது ஒரு சுதந்திரம் கொடுக்கணும். அப்படி நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் நீங்கள் செய்யுங்க, எது வேணாலும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்தாங்க. ஏற்கனவே நான் 2016 ஜூனில் அந்த முதல் ஒரு 6 மாதத்திற்கு எனக்கு ரொம்ப தெரியும், வித்தியாசம் நிறையா தெரியும். ஃபாதர் வர்றதுக்கு முன்னாடி வந்ததுக்கு பின்னாடி என்னுடைய பணி எப்படி இருந்துச்சுன்னு இல்லையா? ஒரு முழு சுதந்திரம், எது செய்யணும் அப்படின்னு சொன்னாலே ஓகே கேரியான் ஃபாதர் அப்படின்னு சொல்லி செய்யக்கூடிய. அதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப கண்டிஷன்ஸ்லாம் நிறையா இருக்கும், இப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாதுன்ட்டு. மக்கள் தானே செய்யுங்க அப்படின்னு சொல்லி முழு சுதந்திரத்தை கொடுத்தது தந்தை அவர்கள் தான். அதனால் இந்த நேரத்தில் தந்தை அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம்
என்னுடைய ஆயர் அவர்கள் நிறைய கேள்விப்பட்டேன், நிறைய அப்படி ரூமர்ஸ்லாம் அப்படி கிளம்புதுன்ட்டு. இதான் உண்மை தான். என்னுடைய ஆயர் அவர்கள் வாங்க, ஏன்னா அக்டோபரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் போடுறோம், உங்களுக்கு ஒரு மாதம் ரெஸ்ட்டு வேணும், அதனால் செப்டம்பர் 30க்குள்ளே வந்துடணும் அப்படின்னு சொல்லி எனக்கு இமெயில் அனுப்பியிருந்தாங்க. அதனால் என்ன ஆயர் அவர்கள், நான் அவர் வார்த்தை தான் கேட்கணும். அதுக்கு தான் வந்து குருப்பட்டத்தில் வந்து கீழ்ப்படிதல் அப்படிங்கிற வாக்குறுதி ஒன்று கொடுப்போம் இல்லைங்களா. உடனே நானும் வரேன்னு சொல்லி டிக்கெட் புக் ஆன உடனே கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் பண்ணி இது பண்ணியிருந்தனால 30ஆம் தேதிக்குள்ளே செல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு. அதனால் 29ஆம் தேதி தான் ஒருத்தர் கேன்சல் பண்ணார், டக்குன்னு புக் பண்ணியாச்சு. அதனால் இதான் நடந்த நிகழ்வு. அடுத்ததாக நம்முடைய இறைமக்களாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா வந்து தட்டி கொடுக்கறது மட்டும் இல்லை, கீழே விழும்போது தாங்கி கொடுக்கறது தான் நல்ல உண்மையான ஒரு கிறிஸ்துவ வாழ்வு என்பது. அதனால் தவறு செய்த போது நிறைய பேர் என்ன பண்ணாங்க, ஃபாதர் இப்படி செய்யலாம் அப்படின்னு ஆலோசனை கொடுத்தார்கள். நல்லது செய்யும்போது சூப்பராக செஞ்சீங்க ஃபாதர் அப்படின்னு பாராட்டுகளை தெரிவித்தார்கள். இப்படி உங்களுடைய ஊக்கம், உற்சாகம், காலை திருப்பலி மட்டுமல்ல, நான் எப்போதும் வித்தியாசம் பார்க்குறது கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க காலை திருப்பலிக்கு ஒரு மாதிரி, அப்படிலாம் கிடையாது, பூச அவ்வளோதான். இதில் என்ன வித்தியாசம் வேண்டி கிடக்குது? அதில் பங்கெடுக்கிற மக்கள், காலை மறையூரில் சொன்னது போல் பங்கெடுக்கக்கூடிய மக்கள் வேறு விதமாக இருக்கலாம், ஆனால் திருப்பலி ஒன்று தான். திருப்பலி ஒன்று தான், திருப்பலி வைக்கிற சாமியாரும் ஒன்று தான். எப்படி எனக்கு 2 கண்ணும் அதே போல் தான், இந்த கண்ணு நல்ல கண், இந்த கண்ணு நல்ல கண் என்னால் சொல்ல முடியாது. அதனால் வந்து அனைவரும் எனக்கு வந்து சமம்தான். என்ன செய்ய முடியுமோ அதுதான் நானும் செய்தேன் இல்லைங்களா. அதற்காக உங்கள் இறைமக்களாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சமயத்தில் வந்து நம்முடைய ஹாஸ்பிட்டாலிட்டி மினிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க இல்லைங்களா, வார்டன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, திருப்பள்ளியில் கலந்து கொண்டு சிறப்பான முறையில் மக்கள் எல்லாம் வழிநடத்தி இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இந்த கொரோனா காலகட்டத்தில் ஹாஸ்பிட்டாலிட்டி மினிஸ்டர்ஸ், கம்யூனியன் மினிஸ்டர்ஸ், இப்படி எலெக்டர்ஸ், இப்படி அனிமேட்டர்ஸ், இப்படி எல்லாருமே வந்து தங்களுடைய பங்களிப்பை சமயத்தில் வந்து வீட்டில் விட மாட்டாங்க. நீங்கள் போக வேண்டாம், அதாவது நம்ம மாலுக்கெல்லாம் போகலாம், எம்ஆர்டியில் நெருங்கிக்கிட்டு போகலாம், பஸ்ஸில் போகலாம், சினிமாவுக்கெல்லாம் போகலாம், ஆனால் கோயிலுக்கு போனால் தான் வைரஸ் வரும் அப்படின்னு அவங்க நினைக்கின்ற அந்த சூழலில் கூட என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய இதையும் ரிஸ்க் எடுத்து வந்து நமக்காக வந்து இங்கே கூட பாருங்கள், நிறைய பேர் திட்டிருப்போம், இந்த சைடு உட்கார மாட்டோம், வெயில் அடிக்குது, இந்த சைடு உட்கார மாட்டோம், இந்த சைடு தான் உட்காரோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, இல்லை நாங்கள் பின்னாடி தான் உட்காருவோம். அப்படி இதெல்லாம் பொறுமையோடு தாங்கி கொண்டு இந்த வார்டன்ஸ் எல்லாருமே வழிநடத்தி இருக்கிறார்கள். அதனால் இந்த நேரத்தில் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சமயத்தில் நான் கூட திட்டியிருப்பேன், என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்க இல்லையா. அந்த நேரத்தில் அவர்கிட்ட நன்றி மன வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் நம்முடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப், அருமையான மக்கள் எல்லாருமே, ஒரு இது அப்படின்னு சொன்னோம்னா, உதவி வேணும் அப்படின்னு சொன்னோம்னா அனைத்தையும் சிறப்பான முறையில் செய்து கொடுத்தார்கள். கெல்வின், தெரேசியா, அலெக்ஸ், இவங்கெல்லாம் வந்து சிறப்பான முறையில் எனக்கு பங்களிப்பு அளித்தார்கள். இந்த நேரத்தில் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. அதே போல் நம்ம வந்து முன்னாடிலாம் வேளாங்கண்ணி திருவிழா அதெல்லாம் கொண்டாடுவோம், நிறைய வாலண்டியர்ஸ் வருவாங்க. அந்த நேரத்தில் அவங்களையும் நம்ம மறக்க முடியாது. அந்த வாலண்டியர்ஸ் அவங்களுக்கும் என்னுடைய நன்றி. இப்போ வந்து பள்ளிப்பீட சிறுவர்கள்லாம் இல்லை, பள்ளிப்பீட சிறுவர்கள், பள்ளிப்பீட தாத்தா மாமாலாம் வந்து நிறைய பேர் அதெல்லாம் வேறுபாடு பார்க்காம திருப்பலிக்கெல்லாம் உதவி செய்தார்கள். அவர்களையும் நான் நினைத்து பார்த்து அவர்களுக்காக நன்றி சொல்கிறேன். அதே போன்று திருப்பலியில் பாடகர் குழுவினர் காலையிலையும் சரி, அதாவது பாடகர் குழுங்கிறது ஒரு முக்கியம் திருப்பலியில் வந்து, இப்போ பார்த்தீங்களா எப்படி தெரியுதுன்ட்டு, அது வந்து நம்முடைய திருப்பலிக்கு வந்து ஒரு அழகு சேர்ப்பது, இனிமை சேர்ப்பது வந்து பாடகர் குழு அப்படிங்கிறது. அதனால் காலை திருப்பலியாக இருக்கட்டும், மாலை திருப்பலியாக இருக்கட்டும், நல்ல சிறப்பான முறையில் தயாரித்து நல்ல நல்ல பாடல்கள் இறைமக்கள் சேர்ந்து ஜபிக்கக்கூடிய அளவிற்கு இந்த பாடல்கள் எல்லாம் வழங்கினார்கள். அதனால் அந்த பாடகர் குழுவினருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கடந்த வாரம் சொன்னது போன்று எப்பொழுது வேண்டுமானாலும் என்னுடைய மறைவாட்டத்தில் என்ன எங்கே இருக்கிறேனோ தாராளமாக வரலாம். நம்முடைய ஃபாதர் அப்படிங்கிற உரிமையோடு வாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை, உங்கள் ஃபாதர் தான். என்னுடைய மறைமாவட்டத்துக்கு திரும்ப சென்றாலும் உங்களுடைய ஃபாதர் தான். அந்த உரிமையோடு எப்பொழுதும் என்னுடைய பங்கிற்கோ மறைமாவட்டத்திற்கு வரலாம். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. பாசத்திற்குரிய தந்தை அவர்களே, நீங்கள் சிறிது நேரம் காத்திருக்க விரும்புகிறோம். இப்பொழுது சகோதரர் அடால்ஃப் அவர்கள் நமது தமிழ் இறைமக்கள் சார்பாக ஒரு சில வார்த்தைகள் பேசுவார்.
Dear Reverend Father Nitya, we wish to, first of all, thank you for all the wonderful services you have rendered to our community, and especially to our Tamil choir. You are very supportive in whatever we do. We even attended some of our practices those days. We wish that will come back again. Anyway, we understand that you have to go back to India to continue your good work that you have done here. So we wish you all the best, and on behalf of our Tamil choir and the entire community here, all the best in your future endeavor, and may God bless you always, and we love you from the bottom of our hearts. Thank you, Father. பிரியத்திற்குரிய எங்கள் அருட்தந்தை அவர்களுக்கு பிரியாவிடை மடல். வரவேற்புக்கு இருக்கும் வாசனை மனம் வழி அனுப்புதலில் இருப்பதில்லை. இலையுதிர் காலத்தில் பூக்களுக்கு ஏது பூபாலம்? நினைவு பெட்டகங்கள் நிரம்பி வழியும் போது சாவியோடு நீங்கள் விலகிச் செல்கிறீர்கள். நீங்கள் பறந்து செல்கிறீர்கள் என்பதன் சோகம் வேடந்தாங்களை நோக்கித்தான் நீங்கள் செல்கிறீர்கள் என்பதால் ஓடு பாதையை விட்டு கொஞ்சம் விலகித்தான் செல்கிறது. இதுவரை நீங்கள் எதிர்நோக்கி காத்திருந்த உங்கள் தாய் வீட்டின் அழைப்பு இப்போது வரவேற்கிறது என்று இவர்கள் முன்வைத்த சுகங்களெல்லாம் இனி உங்கள் கைகளில் கிடைக்கட்டும். அருவிகளின் ஆரவாரத்தில் நான் நதிகள் பற்றி மட்டுமே கவிதை எழுதுதல் தகாது. சென்று வாருங்கள், சென்று வாழுங்கள். இந்த சிங்கப்பூர் லூர்து அன்னை ஆலயம் உங்களுக்கு இன்னொரு தாய் வீடு. கண்ணீர் துளிகள் உங்கள் விலகலால் பெருகினாலும் மகிழ்வின் துவளைகள் அதை துவட்டி விடுகின்றன. நடந்து முடிந்த நிமிடம் வேறு. ஆழத்தில் விழுந்தாலும் அறிவுக்கு கால் உடைவதில்லை, அவை தொடர்ந்து எழுகின்றன. ஆழத்தில் விழுந்தாலும் அறிவுக்கு கால் உடைவதில்லை, அவை தொடர்ந்து எழுகின்றன. எங்கள் இதயத்தின் ஆழத்திலும் விழுகின்றன இதமாய் சில ஆனந்த அருவிகள். உங்கள் வருகையால் மகிழ்வூட்டினீர்கள், மறை சிந்தனைகளில் எங்களுக்கு வலுவூட்டினீர்கள். இனி வருவது உங்கள் தாய் திருநாட்டிற்கான காலம். மகிழ்வால் எங்களிலும் ஓர் மகிழ்வூற்று. சிறகுகள் இருந்திருந்தால் உங்களோடு பறந்து வந்திருப்போம். தோள்களில் தொங்காத சிறகுகள் மனதில் மட்டுமே முளைக்கின்றன. வாழ்த்துகின்றோம். இணைந்திருந்த உங்கள் நினைவுகளோடு இறைவன் அருளிய இறைப்பணி உங்கள் தாய் தேசத்தில் தொடர சிங்கப்பூர் லூர்து அன்னை ஆலய இறைமக்கள் சார்பாக எங்கள் வாழ்த்துக்களோடும் ஜெபங்களோடும் உங்களை வழி அனுப்புகின்றோம். நன்றி. அனைவரும் எழுந்து நின்று அன்னையோடு சேர்ந்து தந்தைக்காக ஒரு சின்ன ப்ரேயர் செஞ்சு அவரை ப்ளஸ் பண்ணுவோம் எல்லாரும் சேர்ந்து. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். அப்பா பிதாவே உமக்கு நன்றி, அன்பின் பிதாவே உமக்கு நன்றி, வல்லமையின் தேவா உமக்கு நன்றி, வாழ்வோரின் வழியே உமக்கு நன்றி, எங்களோடு இருப்பவரே உமக்கு நன்றி. எங்கள் பிழைகளெல்லாம் பொறுத்து
எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தி கொண்டு இருக்கும் நல்லவரே, உமக்கு கோடான கோடி நன்றி கூறி இந்த காலை பொழுதிலே உமது பாதத்தில் இங்கே அமர்ந்திருக்கும் அனைவரும் ஒரே நோக்கோட தந்தை ஃபாதர் நித்யா அவர்களுக்காக மன்றாடி நிற்கிறோம். எங்கள் செபத்தை ஏறெடுத்து இவர் பணி இந்நாட்டில் எங்களுக்கு அதிகமாக ஆசீர்வாதங்களை பெற்று தந்தது போல அவர் தாயகம் சென்று அவர் பணி தொடர்வதற்கு அவர் உடல் நலத்தையும் உள்ள நலத்தையும் கொடுத்து அவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இங்கே அமர்ந்திருக்கும் அனைவரும் ஒரே நோக்கோடு அந்த கருத்துக்காக உமது பாதத்தில் சரணடைந்து கிடக்கிறோம். என் ஆண்டவராக இருக்க இயேசு கிறிஸ்துநாதரே, உமது திருக்காயங்களுக்குள்ளே அந்த தந்தையை மறைத்து கொண்டு என்னாலும் அவரை சிறப்போடு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் மன்றாடி உமது பாதத்தில் அவரை ஒப்பு கொடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். தினமும் வாழ்த்துவோம் ஓ அன்னையே, எங்கள் சகாயமரி